ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. முழு படிப்பினுடைய ஆதாரமே நினைவில் தான் இருக்குது. அப்படின்னா இந்த படிப்பை நம்ம படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நினைவு என்பது நாம் நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதான ஆகணும்னா நினைவு தான். இப்போ எவ்வளோ படித்தாலும் சரி, நினைவு செய்யாமல் தூய்மையாக முடியாதுங்க. மேலும் நம்மளுடைய விகர்மங்கள் எப்போ வினாஷாகும், நினைவு செய்தால் தான் நம்ம பாவ கர்மங்களும் அழியுங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடையவங்களாக ஆன பிறகு கூட கொஞ்சம் காலம் கழித்து பாபாவை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் சொல்கிறார். ஒன்று சொல்கிறாரு, பாபாவை பற்றி சரியாக புரிந்து கொள்வதில்லை, அவர் மேலே நம்பிக்கை இருப்பதில்லை. அதனால் 8 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட பாபா விட்டு போயிடுறாங்க. புரிந்து கொள்வதில்லைன்னா பாபா அதை பற்றியும் நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி ஆத்மாக்கள் நீங்கள் பரம்தாம்லேருந்து இங்கே பாகத்தை நடிக்க வரீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ரதம் உடல் தேவைப்படுது. ஏன்னா கர்ம இந்திரியங்கள் இருந்தால் தான் கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பை நடிக்க முடியும். அப்போ நீங்கள் இங்கே வந்து உங்கள் நடிப்பை நடிக்கிறீங்க. அதே போல் தான் பரமாத்மாவும் ஆத்ம உலகத்துலேருந்து நம்மை போலவே இங்கே வர்றாரு. ஒரு ரதத்தை ஆதாரமாக எடுக்கிறார். அதுதான் பிரம்மாவோட உடல். அவருக்குள்ளே பிரவேசமாகி பாப் தாதா அவங்க தான் நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பாபாவுக்கு இந்த தாதாவோட உடல் ரதம் தேவைப்படுது. இவருக்குள்ளே தான் பிரவேசம் ஆகிறார் அவர். அப்போ பாபா அவர் ஆத்மா இருப்பார், தாதா அவருடைய ஆத்மாவும் இருக்குது. தாதா அவர் தான் பேசுவார், பிரம்மா பாபா பேசுவார், அது கண்ணுக்கு தெரியும் பிரம்மா பாபா. ஆனால் அவருக்குள்ளே அமர்ந்து நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய சிவபாபா கண்ணுக்கு தெரியாது, அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா பரமாத்மாவை பார்க்க முடியாது. அப்போ பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவையும் பார்க்க முடியாது, உணரதான் முடியும், பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும், இந்த தாதாக்குள்ளே பிரம்மா பாபாக்குள்ளே சிவபாபா பிரவேசமாகி நமக்கு பாடத்தை இந்த சங்கமயுகத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. எப்படி வந்து பக்தியில் காட்டியிருக்காங்க, போர்க்களத்தில் கிருஷ்ணன் கூட இருந்தார் மகாபாரத யுத்தத்தில். அது கிருஷ்ணன் கிடையாது, கலியுக கடைசியில் இதுதான் போர்க்களம். இப்போ சிவ பாபா பரமாத்மா இங்கே வந்திருக்காரு, அவர் தான் நம்ம கூட இப்போ இருக்கார், அவர் தான் பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியறது இல்லை. தந்தை அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவர் வந்திருக்காரு, பாடத்தை அவர் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இந்த நம்பிக்கை இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, ஞானத்தோட ஃபவுண்டேஷன் இல்லை. அப்போ எவ்வளோ 8 வருஷம் 10 வருஷம் இருந்தாலும் போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு காரணம் சொல்கிறாரு பாபா, இந்த கண்கள் வந்து கெட்ட பார்வையுடையதாக இருக்குது. அப்படின்னா சரீரத்தின் மீது ஈர்ப்பு இருக்குது அப்படின்னாலும் காம விகாரத்திற்கு அடிமையாயிடுறாங்க. பகவானுடைய மகா வாக்கியம், காமஹா சத்ரு, பெரிய எதிரி, நீங்கள் இதை வெற்றி அடைங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கண்களோட கெட்ட பார்வையில் போயிட்டு விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். அப்பையும் பாபா விட்டு போயிடுறாங்க, படிப்பை விட்டுடுறாங்க. ஆனாலும் அவங்க சத்தியுகத்துக்கு சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் அவங்களுடைய பதவி ரொம்ப கீழாக இருக்குங்கிற இந்த கிரகச்சாரம் கெட்டதுங்கிறது வந்து அடிக்கடி வந்து மேலே கீழே குழந்தைங்களோட நிலையை ஆக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, நினைவு ரொம்ப முக்கியமானது, அப்போ தான் ஆத்மா தூய்மையாக இருக்கும். இந்த நினைவு கூட குப்தமாக இருக்குது, வெளியே தெரியாது. யார் ஞானத்தில் புத்திசாலியாக இருக்காங்க அது தெரியுது, ஏன்னா பேசும்போது தெரியுது, நல்லா புரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் யோகம் யார் செய்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்கன்னு பார்த்தா தெரியாது. பாபா சொல்கிறாங்க, அது குப்தமாக இருக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட ஆஜ் பஜாப் அப்படின்னா ஜபம் செய்கிறாங்க. யாரோட ஒரு பேரை வந்து சிவசிவான்னு சொல்கிறாங்க, இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க, வெளியே தெரியும். ஆனால் இந்த நினைவு உள்ள அவரை புரிந்து கொண்டு நினைவு செய்யணுமே தவிர வெளியே அது போல் ஜபம் பண்ணுற வேண்டிய வேலை கிடையாது. இங்கே அப்படி கிடையாது. அப்போ இது குப்தமாக இருக்குது, இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். பாபாவை நினைவு செய்து செய்து இந்த சரீரத்தை அப்படியே நீங்கள் விட வேண்டும், தூய்மையாக ஆக வேண்டும். இப்போ இதில் ரொம்ப முயற்சி பண்ணுங்கிறார். அப்படி புருஷார்த்தம் செய்யும்போது நீங்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகிடக்கூடாது, மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறார். முயற்சி நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பாபா இன்றைக்கி சுயதர்ஷன சக்கரதாரியாக இருக்கணுங்கிற. சத்தியுகத்தில் இருக்கிறவங்க யாரும் சுயதர்ஷன சக்கரதாரி கிடையாது. அவங்களுக்கு வந்து பாஸ்ட்டை பற்றி தெரியாது. நம்ம கலியுகத்தில் இருந்தோம், இப்படி முயற்சி பண்ணோம், படித்தோம், இப்போ நம்ம உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கோம், சூரிய வம்சத்தில் இருக்கோம், திரும்ப கீழே போயிடுவோம் சந்திர வம்சத்துக்கு, அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சுயதர்ஷன் பண்ண முடியாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கீழான நிலை எதுக்கு நினைக்கணுங்கிற. ஆனால் நாம் இப்போ சுயதர்ஷனம் ஏன் பண்ணணும்? நான் உயர்ந்த நிலையில் இருந்தேன், கீழே வந்துட்டேன், மீண்டும் உயர்ந்த நிலைக்கு நான் போகணும்.
சத்தியம் இருந்தது, சூரிய வம்சத்தில் நான் இருந்தேன். இப்போ நீங்கள் தான் சுயதர்சனம் பிராமணர்கள் பண்ணுறீங்கிறார். இது ஈஸ்வரிய குடும்பம்னு சொல்கிறார். அப்போ நாம் சுயதர்சன சக்கரத்தை சுற்றி சுற்றி படைப்பவர் படைப்பை பற்றி நாம் இப்போ புரிந்து கொண்டு ஸ்வதர்ஷன் அவசியம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாருப்பா. ஒவ்வொரு ஆத்மாவோட பார்ட்டும் அவங்களுடைய பொசிஷன் அந்தஸ்தும் தனி. எல்லா ஆத்மாவும் ஒரே இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம். ஆத்மா உலகத்தில் ஒரே போல தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு ஆத்மாவோட நடிப்பு தனித்தனி. சத்தியுகத்தில் வரவங்களும் இருக்காங்க, திரேதா, துவாபர், கலியுக் 4 யுகத்துலேயும் யார் யார் வரணுங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுடைய நடிப்பு தனி, எவ்வளோ நடிக்கணும், அவங்களோட அந்தஸ்தும் தனி இல்லையா. சத்தியுக ஆத்மாக்கள் அவங்களுக்கு எவ்வளோ மகிமை அதிகமாக இருக்குது. திரேதா யுகத்தில் வரவங்களுக்கு கொஞ்சம், அப்புறம் துவாபரயுகத்தில் வரவங்க பக்தர்கள் தான். இப்படி அவங்களுடைய பொசிஷனும் தனி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி உயர்ந்த நிலைக்கு பூஜைக்குரியவர்களாக நம்ம மாறுகின்றோம். பூஜாரி ஆயிட்டோம், மீண்டும் பூஜைக்குரியவர்களாக நம்ம ஆகணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முரளியை முழுமையாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 12/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தின் நினைவில் இருக்கிறது. நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாகின்றது, விகர்மங்கள் விநாசமாகின்றன. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையுடையவர்களாக ஆகிய பிறகும் கைவிட்டு விடுகின்றனர். காரணம் என்ன? பதில்: தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால், முழு நிச்சய புத்தி ஏற்படாத காரணத்தினால் 8-10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தந்தையின் கையை விட்டு சென்று விடுகின்றனர். பதவி தாழ்ந்ததாக பிறகு ஆகிவிடுகிறது. குற்றமான பார்வை இருப்பதாலும் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கிறது. மனநிலை மேலே கீழே ஆகிக்கொண்டே இருக்கிறது என்றாலும் கூட படிப்பை விட்டு சென்று விடுகின்றனர். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஆத்மாவாக இருக்கோம், நம்முடைய அப்பா பரமாத்மாவாக இருக்கார். இவர் பிரம்மா பாபா மற்றும் பாப் தாதா என்று அழைக்கப்படுகிறார். ஒருத்தர் தனியாக யார்? பிரம்மா பாபா. அவரும் சிவபாபா 2 பேரும் சேர்ந்து பாப் தாதா. எப்படி நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கிறீர்களோ அதே போல இவரும், அதாவது பிரம்மாவும் சிவபாபாவின் ஆன்மீக குழந்தையாக இருக்கின்றார். அவர் தான் முதல் குழந்தை. சிவபாபாவுக்கு முதல் குழந்தை யார்? பிரம்மா. சிவபாபாவிற்கு ரதமும் அவசியம் வேண்டும் இல்லையா? அவருக்கு ஒரு சரீரம் வேணும். அதனால் எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உடல் உறுப்புகள் கர்மம் செய்வதற்காக கர்ம இந்திரியங்கள் கிடைத்துள்ளனவோ அதே போல் சிவபாபாவுக்கு கூட இது ரதமாக கிடைத்திருக்கிறது. பிரம்மாவோட உடல். அவரும் பேசணும் பார்க்கணுன்னா தேவை. ஏனென்றால் இது கர்மக்ஷேத்திரமாகும். இதில் கர்மம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அதுக்கு என்ன வேணும்? உடல் வேணும். மேலே இருப்பது ஆத்மாக்களின் வீடாகும். ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது நம்முடைய வீடு சாந்தி தாமம். அங்கே இந்த விளையாட்டு நடைபெறுவதில்லை. அங்கே நாடகம் கிடையாது, நடிப்பு கிடையாது. ஏன்னா அங்கே நமக்கு உடலே கிடையாது. 5 தத்துவத்தினாலான எந்த பொருளும் அங்கே கிடையாது. தீபங்கள், அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அங்கே எதுவுமே கிடையாது. ஆத்மாக்கள் மட்டுமே அங்கு வசிக்கின்றனர். இங்கே பார்ட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வருகின்றனர். அங்கே நடிப்பில்லாமல் மேலே இருக்காங்க. அங்கேருந்து நடிக்கிறதுக்காக நாம் கீழே வரோம். உங்களுடைய புத்தியில் இதெல்லாம் இருக்கிறது. இது எல்லையற்ற ட்ராமா இங்கே நடக்கிறது. இதில் நடிகர்களின் பார்ட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகள் நீங்கள் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் ஆதாரத்தில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். 4 யுகங்கள் இருக்குது. 4 யுகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அந்தந்த நேரத்தில் வருவாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருக்கோம். இங்குள்ள எந்த ஒரு சாது சன்னியாசி முதலியவர் எவரும் இதை புரிந்து கொள்வதில்லை. இந்த எல்லையற்ற நாடகம் எப்படி நடக்குது? எல்லாரும் ஒன்றா வரதும் இல்லை, எல்லாரும் ஒன்றா போகிறதும் இல்லை. இதெல்லாம் வேறு யாருக்கும் புரியாதுங்கிற. சாது சன்னியாசிகளுக்கும் இந்த படைப்பை பற்றி தெரியாது. இங்கே குழந்தைகள் நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் திரும்பி செல்ல வேண்டும். அவர் இப்போ வந்திருக்காரு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அவர்கிட்ட நாம் வந்திருக்கோம் எங்கள் திருமணமுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, அப்படின்னா நடிப்பிலிருந்து விலகி போகிறதுக்கு. பவித்திரமாக ஆத்மா அவசியம் ஆகியே தீர வேண்டும். அங்கே போகணுன்னா என்ன ஆகணும்? ஒரே கண்டிஷன் தான், தூய்மையாகணும். சரீரம் கூட இங்கே பவித்திரமாக வேண்டும் என்பதில்லை. ஆத்மா பவித்திரமாகின்றது இல்லையா? இங்கே ஆத்மா தூய்மையாயிடுச்சுன்னா பரம்தான் போயிடலாம். சரீரம் தூய்மையாகணுங்கிற அவசியம் இல்லை. அது சத்தியுகத்தில் தான் நடக்கும்.
சரீரம் எப்பொழுதுமே 5 தத்துவங்கள் சதோ பிரதானமாக இருக்கின்றதோ அப்பொழுது தூய்மையாகும். சத்தியுகத்தில் தான் 5 தத்துவம் தமோ பிரதானத்தில் இருக்காது, சதோ பிரதானமாக இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு தூய்மையாக கிடைக்கும். இங்கே இன்னொரு பிறவி எவ்வளோ எடுத்தாலும் ஆத்மா தூய்மையானாலும் சரீரம் அபவித்திரமாக தான் கிடைக்கும். இப்பொழுது ஆத்மா நீங்கள் புருஷார்த்தம் செய்து செய்து பாவனமாகி கொண்டிருக்கிறீர்கள். அங்கே ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கும். இங்கே அது போல் இருக்க முடியாது, ஒன்று தான் இருக்கும். இது ஆத்மா மட்டும் நம்ம முயற்சி பண்ணி தூய்மையாயிட்டே போகலாம். ஆத்மா தூய்மையாகி விட்டதென்றால் அப்புறம் என்ன நடக்கும்? பழைய சரீரத்தை விட்டுவிடும். பிறகு புதிய தத்துவங்களால் புதிய சரீரம் உருவாகின்றது. நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோமா அல்லது செய்வதில்லையா? நாம் இப்போ பரமாத்மாவை நினைக்கிறோமா இல்லையா? நமக்கு பார்த்துக்கணும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் தான் இருக்கிறது. படிப்பு ரொம்ப சுலபமானது. ஞானத்தை நல்லா ஒரு வாரத்திலே நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் முரளி கேட்க இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது ஈஸி. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒருத்தருடைய நினைவில் இருப்பது, இதுதான் முயற்சி. சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இது உள்ளுக்குள் குப்தமாக இருக்கிறது இல்லையா? ஞானத்தை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா 4 கேள்வி கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நினைவு செய்கிறோமா இல்லையா அது ரொம்ப குப்தமாக இருக்குது. நமக்கே தெரியாது நம்ம எந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் இருக்கோமா இல்லையா. கண்ணால் பார்க்க இயலாது. நம்ம யோகா பண்ண உட்காந்துருக்கோங்க, அதுக்காக யோகா பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. நம்ம யோகா பண்ணுறோம், புத்தி யோகம் அவர்கிட்ட போகுது, இதெல்லாம் வெளியே தெரியாது பார்த்தா. இவர் அதிகம் நினைவு செய்கிறாரா குறைவாக நினைவு செய்கிறாரா என்று பாபா சொல்ல முடியாது. ஞானத்தை பற்றி சொல்ல முடியும், இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக உள்ளார் என்று. நினைவில் இருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்களால் பார்க்க முடிவதில்லை. உட்காந்து தான் யோகா பண்ணுறோம் அப்படின்னும் சொல்ல முடியாது. எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் யோகம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பண்ணுறது, வெளியே தெரியாதுங்கிறார். ஞானம் வாயினால் பேசப்படுகிறது, நினைவோ அஜ்பஜாப்னு பாபா சொல்வார். பக்தியில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் அஜ்பஜாப். அப்படி நாம் மனசில் திரும்ப திரும்ப பாபாவை நினச்சிட்டே இருக்கிறது, அதுதான் நினைவு. மனசில் நினைக்கிறது, இது வெளியே தெரியாது. அங்கே வாயில் சொல்கிறாங்க, இங்கே மனசில் திரும்ப திரும்ப செய்கிறது, பாபாவை நினைவு செய்கிறது. இது கண்களால் பார்க்க முடியாதுங்கிற. ஜபம் என்ற சொல் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஜபம் செய்கிறது இதெல்லாம் பக்தியில் திரும்ப திரும்ப உன்னை சொல்கிறதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஜபம் என்றால் யாருடைய பேரையாவது ஜெபிப்பது, சிவசிவான்னு சொல்கிறது, இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறது. இங்கோ ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கே நாம் யாரை நினைக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு, எதுக்காக நினைக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு செய்யணும். பேரை சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள், நாம் பாபாவை சதா நினைவு செய்து கொண்டு தூய்மையாக ஆகி முக்தி தாமம் சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவோம். பாபாவை நினைவு செய்து செய்து என்னாக போகிறோம்? ஒன்று முக்திக்கு போகிறோம் தூய்மையாகி, என்னோட தெய்வீக குணங்களை கடைப்பிடித்து ஜீவன் முக்திக்கும் நாம் போகிறோம். ட்ராமாவிலிருந்து விடுபட்டு விடுவோம் என்பது இல்லை. மோட்சம் நடிக்காமல் பிறப்பு இறப்பிலிருந்து விலகி போகிறது யாருக்கும் கிடைக்காது. முக்தி என்பதின் அர்த்தமாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்தி தாமம் சென்று பிறகு சுமதாமம் வருவோம். முக்தி கிடைக்கிறதுனா என்ன? இந்த துக்கமான உலகத்திலிருந்து, உடலோட துக்கம், இயற்கையிலிருந்து துக்கம், அதோட துக்கத்திலிருந்து, சொந்த பந்தங்களோட துக்கத்திலிருந்து, எல்லாத்தோட துக்கத்திலேருந்து நாம் விலகி கொஞ்ச நேரம் நம்ம முக்தி தாமில் விடுதலையாகி இருப்பது. அபவித்திரமான மனிதர்கள் யார் பவித்திரமாக இருக்கின்றார்களோ, சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மகிமை என்பது செய்கின்றனர். இப்போ யார் சத்தியுகத்தில் உயர்ந்த தூய்மையாக இருந்தாங்களோ அவங்கள தூய்மையற்ற மனிதர்கள் மகிமை செய்கிறாங்க, பூஜை செய்கிறாங்க. பவித்திரமானவர்களுக்கு தான் மகிமை என்பது இருக்கிறது. தூய்மை இருந்தால் தான் மகிமை. அப்போ இதில் தான் உங்களுடைய முயற்சி இருக்கிறது. தூய்மை ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. இப்போ கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகின்றது, கீழே விழுந்து விடுகின்றன. இப்போ பாபா சொல்கிறாங்க, தூய்மை இல்லாமல் ஆகிறதுனா என்ன? விகாரத்தில் போகிறது. அதுவும் பாபா சொல்கிறாங்க காரணம் கண்கள். கண்கள் பார்க்கும்போது சரீரத்தை பார்க்கிறது, அதன் மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை விருப்பம் ஏற்படுவது. இதனால் என்ன ஆகிடுறாங்க? கீழே விழுந்துடுறாங்க, விகாரத்தில் போயிடுறாங்க. கீழே மேலே அனைவருக்கும் ஆகத்தான் செய்கின்றது. பாபா சொல்கிறாங்க, முயற்சி பண்ணும்போது அந்த ஸ்திதிங்கிறது அடிக்கடி மேலே கீழே போயிட்டு தான் வருதுங்கிற. கிரகச்சாரம் என்பது அனைவருக்கும் ஏற்படுகிறது. இந்த கெட்ட நேரம் பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது எல்லாருக்கும் ஏற்படுது. கிரகச்சாரம்னா என்ன? பலவிதமான கெட்டது எப்போ எண்ணத்தில் ஆரம்பிக்குதோ அப்போ வாழ்க்கையில் வந்துடும். பாபா சொல்கிறார், குழந்தைகள் கூட இதெல்லாம் புரிய வைக்க முடியும் என்று.
இப்போ பாபா சொல்கிறாங்க, பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதெல்லாம் குழந்தைகளும் புரிய வைக்கலாம். பிறகு சொல்கின்றனர், மாதா குரு வேண்டும் என்று. தாய்மார்கள் வந்து புரிய வைக்கணும் ஞானத்தைன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கேட்குறாங்க சென்டரில். பாபா சொல்கிறாங்க, ஏனென்றால் இப்பொழுது மாதா குருவின் நடைமுறை உள்ளது. முன்பு பிதாக்களினுடையது தான் இருந்தது. இப்பொழுது முதலில் கலசம் மாதர்களுக்கு கிடைக்கின்றது. உலகத்தில் கூட ஆரம்பத்தில் பிதானா யார், ஆண்கள் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை உபதேசம் பண்ணலாம், தர்ம பிதாக்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து குடும்பத்தை விட்டுட்டு குரு சாது சன்னியாசி ஆகிட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, சேவை பண்ணுறாங்க. ஆனால் மாதர்கள் அப்படி இருக்க முடியாது. ஆனால் அந்த டைமில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு மாதர்களும் என்ன பண்ணாங்க, அவங்க வீடு வாசலை விட்டு வந்து பாபாவோட ஞானத்தை எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ஞான கலசம் அவங்கக்கிட்ட வந்து இருந்தது. மாதர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். குமாரிகளும் தூய்மையாக்குவதற்கான ராக்கியை கட்டுகின்றனர். பகவான் சொல்கிறார், காமம் மகாசத்ரு. பகவான் என்ன சொல்கிறார், காமம் பெரிய எதிரி. அதன் மீது நீங்கள் இப்பொழுது வெற்றி அடையுங்கள். ரக்ஷாபந்தன் தூய்மையினுடைய அடையாளமாகும். தூய்மையாக இருக்கிறதோட அடையாளம் தான் அந்த கயிறு கட்டுறது. தூய்மையாக ஆகுவதில்லை. அவை அனைத்தும் செயற்கையான ராக்கி தான். பிறகு ராக்கி கட்டிட்டு ஆனால் தூய்மையாக இல்லை, விகாரத்தில் செல்கிறாங்கன்னா அது ஒரு கயிறு, அவ்வளோதான். அதுக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லை, ஒரு செயற்கையான ராக்கி. இப்போ உலகத்தில் கட்டிக்கிறதுலாம் அதுதான். இதற்கெல்லாம் ஞானம் வேண்டும். இப்பொழுது நீங்கள் ராக்கி கட்டுகிறீர்கள், அர்த்தத்தையும் புரிய வைக்கிறீர்கள். எப்படி சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக உள்ளது. அவங்க கங்கணம் கட்டிப்பாங்க, விரதம் இருப்பாங்க. ஆனால் தூய்மையாக ஆகுவதில்லை. தூய்மையாக்குபவர்களை யார் என்று புரிந்து கொள்வதில்லை. அவங்க அந்த மாதிரி கங்கணமெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிற மாதிரி யாரும் விகாரத்தின் மீது வெற்றியெல்லாம் அடையிறது இல்லை. அப்போ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் தான். அவர் தேகதாரி அல்ல, அவர் ஒரு மனிதன் இல்லை. தண்ணீரின் கங்கையோ இந்த கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. தண்ணியில் போய் குளித்தா தூய்மையாகலாம், அது பத்தித்த பாவனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் பத்தித்த பாவனர், ஆனால் அவர் கண்களுக்கு தெரியாதவர். இந்த கங்கை மாதிரி கிடையாது. ஆத்மாவை யாராலும் பார்க்க முடியாது. அது என்ன பொருள் என்று யாருக்கும் தெரியாது. சொல்லவும் செய்கின்றனர், நமது சரீரத்திற்குள் ஆத்மா இருக்கின்றது என்று. ஆனால் அதை பார்த்திருக்கிறீர்களா என்றால் இல்லை என்று தான் சொல்வார்கள். ஆத்மா ஆத்மானு பேசுகிறாங்க. யாராவது சரீரத்தை விட்டால் கூட ஆத்மானு பேசுவாங்க. இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஆத்மான்னு. ஆனால் அது உடலுக்குள்ளே இருந்தது. அது என்ன பொருள் என்னங்கிறது அவங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியாது. இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. மற்ற அனைத்து பொருட்களும் எதற்கெல்லாம் பெயர் உள்ளதோ அவற்றையெல்லாம் பார்க்க முடியும். 5 தத்துவத்தினால் ஆனதெல்லாம் பார்க்கலாம். ஆத்மாவுக்கும் கூட பெயர் இருக்கிறது, சொல்லவும் செய்கின்றனர். ஆத்மானா ஆத்மாங்கிற ஒரு பெயர் சொல்கிறாங்களே உயிருக்கு. புருவ மத்தியில் ஒரு அழகான அற்புதமான நட்சத்திரம் ஜொலிக்கின்றது அப்படின்னு கூட சொல்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அதை பார்க்க முடியாது. பரமாத்மாவையும் நினைவுதான் செய்ய முடியும், அவரையும் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். லக்ஷ்மி நாராயணர் இந்த கண்களால் பார்க்க முடியும். லக்ஷ்மி நாராயணா தேவ ஆத்மாக்கள், அவங்க சரீரத்தோடு வாழ்ந்தாங்க, பேரோட அவங்களுக்கு தெரியுது, பார்க்குறாங்க. லிங்கத்திற்கு பூஜை செய்கின்றன என்ற போதிலும் அது ஒன்றும் யதார்த்த ரீதியிலானது கிடையாது. லிங்கத்துக்கு பூஜை செய்கிறாங்க, சிவான்னு சொல்கிறாங்க, கண்ணில் பார்க்குறதுக்கு ஒரு உருவத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையானது கிடையாது, கண்ணில் பார்க்கக்கூடியவர் கிடையாது. யார்? சிவா. பார்த்த போதிலும் அதை பற்றி தெரியாது. பரமாத்மா என்னவாக இருக்கிறார் யாராலும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஆத்மாவோ மிக சிறிய புள்ளி, அதை பார்க்க முடியாது. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அறிந்து கொள்ளதான் முடியும். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா வந்திருக்கின்றார், பிரம்மாவுக்குள் பிரவேசமாயிருக்கார். இந்த சரீரத்திற்கு அவருடைய ஆத்மாவும் உள்ளது. எந்த உடலில் அவர் பிரவேசம் ஆகிறாரோ அந்த உடலில் ஒரு ஆத்மா இருக்கு. யார்? பிரம்மாவோட ஆத்மா. பிறகு பரம்பிதா பரமாத்மா சொல்கிறார், நான் இவருடைய ரதத்தில் அமர்ந்திருக்கின்றேன், அதனால் பாப் தாதா என்று சொல்கிறீர்கள். 2 ஆத்மா இருக்கிறதுனால ஒருத்தர் பாபா, இன்னொருத்தர் தாதா. இப்பொழுது தாதாவையும் உங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள். இப்போ நம்ம பார்க்குறோன்னா யாரை பார்க்குறோம்? பாப் தாதான்னு சொல்லக்கூடியவரில் தாதாவை பார்க்குறோம். பாபா உள்ள குப்தமாக இருக்கார், தந்தையை பார்ப்பதில்லை. அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள், பாபா ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர் இந்த சரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறார். பேசும்போது பிரம்மாவோட வாய் தான் பேசும், ஆனால் சொல்கிறவர் யார்? அதை இயக்கிறவர் சிவ் பாபா. அவர் ஞானக்கடலாக பதீத்த பாவனராக இருக்கின்றார். நிராகாரராக இருப்பவர் எப்படி வந்து வழி கூறுவார்? தூண்டுதல் பிரேரணை மூலமாகவா? எந்த காரியமும் அப்படி நடைபெறுவதில்லை. மேலே உட்காந்து டச் பண்ண முடியுமா? இல்லை.
பகவான் கண்டிப்பாக வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த பூமிக்கு அவர் இறங்கி வரார். சிவஜெயந்தியும் அதனால்தான் கொண்டாடுகிறார்கள் என்றால் நிச்சயம் இங்கே வந்திருப்பார் அல்லவா? சிவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க? அவர் இங்கே வந்தால் தானே கொண்டாட முடியும். நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவர் நமக்கு படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா இவருக்குள் வந்து கற்று தருகிறார். இப்போ முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். சிவபாபா பிரம்மா மூலமாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பிரம்மாவை பார்க்குறோம், ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவை நம்ம பார்க்க முடிவது இல்லை. இப்படி பாபாவை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் நிச்சய புத்தி இல்லாமல் போய்விடுகிறது. அவர் யார்? பார்க்க முடியாத ஒரு பொருள். பிரம்மாக்குள்ளே வந்து அவர் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். இதெல்லாம் சரியாக புரியலைன்னா, அப்போ நம்பிக்கை வரலைன்னா 8-10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட கைவிட்டு சென்று விடுகின்றனர். பகவான் சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. மாயா முற்றிலும் குருடர்களாக ஆக்கி விடுகிறது. பாபா உடையவர்களாக ஆகி பிறகு கைவிட்டு விடுகின்றனர் என்றால் பதவி எவ்வளவு கீழாக போகிவிடும். அப்போ சொர்க்கத்துக்கு வருவாங்க அவங்க, எனக்கு வந்துட்டாங்க இல்லையா பாபான்னு. அப்புறம் விட்டுட்டு போனாலும் கொஞ்சம் பிராப்தி அவங்களுக்கு கிடைக்கும் பதவி கீழே. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது என்றால் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. ரிஷி முனி முதலானவர் எங்களுக்கு நேத்தி தெரியாது என்று சொன்னார். கடவுளை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. முன்பு நீங்களும் கூட அறியாமல் தான் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், ஆம் நாங்கள் அறிவோம், அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், ஆஸ்திகர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். தெரியாதவங்க நாஸ்திகர்கள், அவரை பற்றி தெரிஞ்சவங்க ஆஸ்திகர்கள். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதையும் அறிவீர்கள். முழு உலகம் மற்றும் நீங்களும் கூட இந்த படிப்புக்கு முன்பு நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். முழு உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் அவரை தெரியாமல் நாஸ்திகர்களாக தான் இருந்தாங்க. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார் என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள், எங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா கற்றுத்தருகிறார், எங்களை ஆஸ்திக்கு உரிமையாளர்களாக ஆக்கியிருக்கிறார். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி அறியாமல் இருந்தோம். பாபா இப்பொழுது படைப்பவர் சங்கமயுகத்தில் வந்து புது உலகத்தின் ஸ்தாபனையை செய்கிறார். மேலும் பழைய உலகத்தின் விநாசத்தை செய்ய வைக்கிறார். பழைய உலகின் விநாசத்திற்காக சொல்லப்படுவது தான் இந்த மகாபாரத யுத்தம். இதற்காக அச்சமயம் கிருஷ்ணன் இருந்ததாக புரிந்து கொண்டுள்ளனர். யுத்தத்தில் யார் இருக்கா? கிருஷ்ணன். ஆனால் உண்மையில் யார் இருக்கா? சிவபாபா. நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நிராகார தந்தை தான் இருந்தார். எப்போ இந்த உலகமே போர்க்களம் ஆகிடுதோ, எல்லா விதமான கஷ்டம் சண்டை சச்சரவுகள் இருக்கோ, அந்த நேரத்தில் பரமாத்மா இந்த பூமிக்கு வரார். அவர் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ண முடியாது? நிராகாரராக இருக்கார். அவரை பார்க்க முடியாது. கிருஷ்ணருக்கோ சரீரம் உருவம் என்பது இருக்கிறது. அவரை பார்க்க முடியும். சிவனை பார்க்க முடியாது. கிருஷ்ணரையோ சத்தியுகத்தின் இளவரசர் என்று சொல்கிறோம். அதே தோற்றம் அமைப்பு பிறகு இருக்காது. சத்தியுகத்தில் முதல் இளவரசனாக அவர் பிறவி எடுத்துகிற பிறகு அவர் கிருஷ்ணராக இருப்பார். அடுத்த பிறவியில் அதே தோற்றம் பேர் இருக்குமா? இல்லை. பேரும் மாறிடும், தோற்றமும் மாறிடும். கிருஷ்ணரும் கூட எப்போது எப்படி வந்தார் இதை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. கிருஷ்ணரை கம்சனின் சிறையில் இருப்பதாக காட்டுகின்றனர். கிருஷ்ணன் எங்கே பிறந்தார்? ஜெயிலில் தான் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. கம்சன் சத்தியுகத்தில் இருந்தானா என்ன? அவர் சத்தியுகத்தில் தான் பிறவியை எடுக்கிறார். சத்தியுகத்தில் அசுரர்கள் இருக்க முடியுமா? இல்லை. இது எப்படி இருக்க முடியும்? கம்சன் என்ற அசுரனுக்கு சொல்லப்படுகிறது. இச்சமயம் முழுவதுமே அசுர சம்பிரதாயமாக உள்ளது. இப்போ தான் அசுர சம்பிரதாயம். எல்லாருமே அசுரர்களேனா எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்கு. ஒருவர் மற்றவரை அடிக்கவும் வெட்டவுமாக இருக்கின்றனர். ஏன்னா ஏன் அசுரர்கள்னு சொல்கிறாரு? ஒருத்தர் அவ்வளோ ரொம்ப ஹிம்சை செஞ்சுக்கிறாங்க, கொடுமைப்படுத்திக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. தெய்வீக உலகம் இருந்தது என்பதையே மறந்து விட்டுள்ளனர். ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் வந்துதான் ஸ்தாபனை செய்கிறார். இதுவும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நம்பர்வார் முயற்சியின் ஏற்றபடி இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரம், பிறகு அங்கே தெய்வீக பரிவாரம் இருக்கும். இங்கே ஈஸ்வரிய குடும்பம், அங்கே தேவதை குடும்பம். இச்சமயம் ஈஸ்வரன் உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தின் தேவி தேவதைகளாக ஆக்குகிறார். பாபா படிப்பை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கம் யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பகவானே வந்து டீச்சராக இருந்து படிப்பை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு டெய்லி. இது யாருக்கும் தெரியல சங்கம யுகத்தை பற்றி. புருஷோத்தம யுகம் என்றால் அங்கே
புருஷோத்தம், அதாவது ஆத்மாக்கள் உத்தமமானவர்களாக இருப்பார்கள். சத்தியுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்வார்கள். இச்சமயத்திலேயோ மனிதர்கள் புருஷோத்தமமாக இருப்பதில்லை. உயர்ந்த ஆத்மாவாக யாரும் இல்லை. இவர்களை மிக தாழ்ந்த தமோ பிரதானமானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம போயிட்டு கீழானவர்கள்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன் கீழானவர்கள் நமக்கு தான் புரியும். ஆத்மாக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்குது. பாபா சொல்கிறார், இது அசுர பிரஷ்டாச்சாரியான மிக தாழ்வான உலகம். சத்தியுகத்தில் இது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. அது சிரேஷ்டமான மிக உயர்ந்த உலகமாக இருந்தது. அவர்களின் சித்திரங்கள் இப்பொழுது இருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் சிரேஷ்டாச்சாரி உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். பாரதத்தின் ராஜாக்கள் இங்கே இருந்து சென்றுள்ளனர். அவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். பாரதத்தை யார் ராஜ்யம் செய்தார்களோ சத்தியுக ராஜாக்கள், அவங்கள தான் இன்றைக்கி பூஜை செய்கிறாங்க. பூஜைக்குரிய தூய்மையாக இருந்தவர்கள் பிறகு பூஜாரியாக ஆகிவிடுகின்றனர். பூஜாரி என்று பக்தி மார்க்கத்திற்கும் பூஜைக்குரியவர்கள் என்று ஞான மார்க்கத்திற்கும் சொல்லப்படுகிறது. பூஜைக்குரியவர்கள் தான் பூஜாரியாக ஆகின்றனர். பூஜாரிகளே பிறகு பூஜைக்குரியவர்களாகவும் ஆகின்றனர். இதெல்லாம் எப்படி என்று உங்களுக்கு தான் தெரியும். நம்ம தான் பூஜாரியாக இப்போ இருக்கோம், ஆனால் பூஜ்ய நிலையை அடைஞ்சிரும். பிறகு பூஜாரியாக மாறிடுவோம் பிறவி எடுத்தெடுத்து. இதை பற்றிலாம் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவர் இருக்க முடியாது. இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள். பூஜைக்குரியவர் என்று பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகள் தான் சொல்லப்படுகின்றனர். சாது, சன்னியாசிகள், குருக்கள், மனிதர்கள் யாரும் வேற இங்கே இருக்கவங்கள சொல்ல முடியாது. பரம்பிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவர். அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவருக்கு பூஜை என்பது செய்கின்றனர். ஏன்னா தேவதைகளுக்கு ஒரு குரூப்பு தான் செய்வாங்க, ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க. ஆனால் பரமாத்மாவுக்கு எல்லாரும் செய்கிறாங்க. அத்தகைய தந்தையின் ஜென்மம் இங்கே தான் பாடப்படுகின்றது. அவர் எப்படி பிறவி எடுக்கிறாரு நமக்கு தான் இப்போ தெரியும். சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இல்லையா? அவரோட பிறப்பை பற்றி ஒவ்வொரு தர்மத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஹிந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? சிவராத்திரி கொண்டாடுறாங்க. அதனால் அவருடைய ஜென்மம் பாரதத்தில் தான் நடைபெறுகிறது. ஏன்னா இங்கே தான் சிவராத்திரி கொண்டாடுறாங்க, எந்த ஃபாரினில் கிடையாது. இதெல்லாம் மனிதர்களுக்கு எதுவும் புரிவதில்லை. இப்பொழுதோ சிவ ஜெயந்திக்கு விடுமுறை கூட விடுவதில்லை, லீவ் கூட விடுறதில்லை. ஜெயந்தியை கொண்டாடுங்கள் அல்லது கொண்டாடாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம் அப்படின்னு கவர்மெண்ட்டு விட்டுடுறாங்க. அதிகாரப்பூர்வமான விடுமுறை கிடையாது. யார் சிவ ஜெயந்தியை மதிப்பதில்லையோ அவர்கள் தங்களின் காரியத்தில் சென்று விடுகின்றனர். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அநேக தர்மங்கள் இருக்கின்றது அல்லவா? சத்தியுகத்தில் இத்தகைய விஷயங்கள் இருப்பதில்லை. அநேக விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அநேக வேலைகளும் அங்கே கிடையாது. அங்கே இந்த சூழ்நிலையே இருக்காது. சத்தியுகம் என்பது புதிய உலகம், ஒரே தர்மம். அங்கே நமக்கு சுகம், சாந்தி, தூய்மை அனைத்தும் இருக்குது. பிறகு சந்திரவம்ச ராஜ்யம் இருக்கும். இதெல்லாம் சூரிய வம்சத்துக்கு தெரியாது. சூரிய வம்சத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அடுத்து சந்திரவம்சம் வரும்னு தெரியாது. இங்கே நீங்கள் அனைத்தும் அறிவீர்கள். ஆனால் நமக்கு தெரியும் இல்லையே, 84 பிறவிகளில் இப்படியெல்லாம் இறங்கி வரும். எதெல்லாம் நடந்து முடிந்துள்ளதோ அதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தெரியும். சத்தியுகத்தில் நீங்கள் இருப்பீர்கள். அங்கே எந்த கடந்த காலத்தை நினைவு செய்வீர்கள். நாம் பிராமணர்களாக இருந்தோம், படித்தோம், பாபா குழந்தையாக இருந்தோம், அப்புறம் இப்போ தேவதையாக முயற்சி பண்ணி ஆகியிருக்கோம். இதை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் நமக்கு இங்கே எல்லாமே தெரியும். நாம் தான் தேவதையாக இருந்தோம், எப்படி பிறகு கீழே நிலைக்கு வந்துட்டோம், மீண்டும் அப்படி ஆகலாம். இதெல்லாம் தெரியும். கடந்து சென்றதோ கலியுகம். அதனுடைய சரித்திர பூகோளத்தை அறிவதால் என்ன பயன்? பாபா சொல்கிறாங்க, இப்போ கலியுகம் முடிஞ்சு போச்சு, அதை போய் சத்தியுகத்தில் எதுக்கு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க? எந்த யூஸும் கிடையாது. அதனால் அவங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம இப்போயே தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். ஏன்னா நம்ம ஏறும் கலைக்கு போகணும், அதனால் எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே நீங்கள் அறிவீர்கள், நாம் பாபாவுடன் அமர்ந்துள்ளோம். பாபா ஆசிரியராக இருக்கின்றார், குருவாக இருக்கின்றார். தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார் அனைவருக்கும் சத்கதியை கொடுப்பதற்காக. ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரையும் நிச்சயமாக அவர் அழைத்து செல்வார். மனிதர்களோ தேக அபிமானத்தில் சொல்கின்றனர், அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. ஆத்மாக்களோ போய்விடும். மற்றபடி இந்த சரீரம் மண்ணால் ஆனது. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க, கஷ்டத்தில் எல்லாம் மண்ணோட மண்ணாக போட்டணும். இப்போ இந்த உடலும் சேர்ந்து தான் மண்ணோட மண்ணாக போகுது. மண்ணுனா என்ன அர்த்தம்? சரீரம் மண்ணால் ஆனதுன்னா 5 தத்துவத்தினால் ஆனது. இந்த பழைய சரீரம் அழிந்து போகும் என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. நாம் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு போய் வேறொரு சரீரத்தை எடுத்துக்கொள்வோம்.
இந்த உலகத்தில் இது நமது கடைசி ஜென்மம். பிராமணர்களுக்கு இது புரியணும், நமக்கு இது கடைசி பிறவி. அப்போ அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு. அனைவரும் பத்தீத்தமானவர்கள், சதா தூய்மையாக யாரும் இருக்க முடியாது. சதோ பிரதான நிலை, சதோ ரஜோ தமோ, இப்படி கீழே இறங்கி தான் வரணும். அந்த மனிதர்களோ அனைவரும் ஈஸ்வரனின் ரூபங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர். உலகத்தில் இருக்க எல்லா விதமான ஜீவ ஜந்துகளும் மனிதர்களும் ஈஸ்வரோட ரூபங்கிறாங்க. ஈஸ்வரன் தனக்கு அநேக ரூபங்களை உருவாக்கி கொண்டுள்ளார் அப்படி சொல்கிறாங்க. விளையாட்டை நடத்துவதற்காக கணக்கு வழக்கு எதையும் அறிந்து கொள்வதில்லை, விளையாட்டை நடத்துபவரையும் அறிந்து கொள்வதில்லை. பாபா தான் அமர்ந்து உலகத்தின் சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறார். விளையாட்டில் ஒவ்வொருவரின் பார்ட்டும் தனித்தனியாகும். ஒவ்வொரு பார்ட் மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. அனைவரின் அந்தஸ்தும் தனித்தனி, ஸ்டேட்டஸ் பொசிஷன் தனித்தனி. யாருடைய அந்தஸ்து உயர்வாக உள்ளதோ அப்படிப்பட்டவருக்கு மகிமை உள்ளது, லக்ஷ்மி நாராயண் போல. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா சங்கமயுகத்தில் புரிய வைக்கிறார். எல்லாரும் ஆத்மா ஒரு இடத்துல தான் இருந்து வந்தோம், ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவோட பொசிஷன் தனி, மதிப்பு தனிங்கிறார். சத்தியுகத்திற்கு பிறகு சத்தியுகத்தின் பார்ட்டு நடைபெற்று முடிக்கும். அங்கே இந்த விஷயங்கள்லாம் இருக்காது, எந்த ஞானமும் தெரியாது. இங்கே உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய பெயரே சுயதர்ஷன சக்கரதாரி. நம்மளுடைய சுயதர்ஷன் 4 யுகத்திலையும் நம்ம சுற்றி வரும். லக்ஷ்மி நாராயணுக்கு சுயதர்ஷன சக்கரம் தரப்படுவதில்லை. இது சங்கம யுகத்தில் தான் இந்த சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்தை நம்ம இங்கே தான் சுற்றுறோம் புத்தியில். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் வசிக்கின்றன, சூக்ஷ்ம அவதனத்தில் எதுவும் இல்லை இல்லையா? அங்கே நம்ம மீட்டிங் பாயிண்ட் மாதிரி, மற்றபடி அங்கே எதுவும் இருக்காது. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றனர். எங்கே? ஸ்தூலமான இந்த பௌதிக உலகத்தில். சத்தியுகத்தில் மயில் முதலியவை காட்டுகின்றனர். சத்தியுகத்தில் மயிலெல்லாம் இருக்கும். அங்கே மயிலின் இறகை பிரித்தெடுத்து அணிந்து கொள்வதில்லை. இப்போ காட்டுறாங்க இல்லையா, கிருஷ்ணருக்கு மயில் இறகு தலையில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஹிம்சையெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? துன்புறுத்தி அதை எடுத்து அதனுடைய இறகை கட் பண்ணியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. மயிலுக்கு அங்கே துக்கம் கொடுக்க மாட்டார்கள். கீழே விழுந்த மயிலின் தோயை கிரீடத்தில் அணிந்து விடுவார்கள். அப்படியும் கிடையாது. கீழே விழுந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுக்கிற மாதிரி ராயல்ட்டி கம்மியாகவும் இருக்காது. கிரீடத்தில் பொய்யான அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. அப்போ கிருஷ்ணனுக்கு மயில் கிரீடமே கிடையாதாங்க, பொன்னாலான கிரீடம் தான் இருக்கும், தங்கத்தில் தான் இருக்கும். இப்படியெல்லாம் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அனைத்தும் அழகான பொருளாக இருக்கும். அழுக்கான எந்த பொருளின் பெயர் அடையாளமும் இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு வருகிற மாதிரியான எந்த பொருளும் அங்கே இருப்பதில்லை இல்லை. இங்கே வெறுப்பு வருகிறது அல்லவா? இங்கே ஒரு பொருளையும் பார்த்தா இதை இது மிருகத்தோட தோலில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேகு, செப்பல், அதெல்லாம் நமக்கு பார்த்தாலே எப்படி இருக்குது இல்லையே? ஸோ அது போலலாம் அங்கே எதுவும் இருக்காது. அங்கே மிருகங்களுக்கு எந்த துக்கமும் யாரும் தருவதில்லை. சத்தியுகம் எவ்வளோ முதல் தரமாக இருக்கின்றது. பெயரே சொர்க்கம், ஹெவன், புது உலகம். இங்கோ பழைய உலகத்தை பாருங்கள். அதிக மழையின் காரணத்தினால் கட்டடங்கள்லாம் விழுந்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்களும் இறந்து போய்விடுகின்றனர். நிலநடுக்கம் வருகின்றது. அனைவரும் புதை கொண்டு மடிந்து போகிறார்கள். அதில் சத்தியுகத்தில் மிக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யுங்கிறார். விநாசம் நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கும், அவ்வளோ கஷ்டம் இருக்கும். பிறகு பின்னால் மக்கள் தொகை அதிகமாகிக் கொண்டே போகும். முதல்ல சத்தியுகத்தில் கொஞ்சம் தான் இருந்தாங்க, அப்புறம் தான் மேலேருந்து ஆத்மாக்கள் கீழே வருவாங்க. முதலில் சூரிய வம்சி இருப்பார்கள். ஃபஸ்ட்டு யார் இருப்பாங்க? சூரிய வம்சத்தில் கொஞ்சம் பேர் தான், 2 கோடி பேர் தான் முழு உலகத்திலேயே இருப்பாங்க. எப்பொழுது உலகம் 25% பழையதாக ஆகிவிடுகின்றதோ அப்படின்னா, சத்தியுகம் முடிஞ்சால் 1250 வருஷம் முடிஞ்சுது. அப்போ கால்வாசி பழையதாக ஆகிடுதோ அப்பொழுது பின்னால் சந்திரவம்சி வருவார்கள். சத்தியுகம் 1250 வருடங்கள். அது 100% புதிய உலகம். அங்கே தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்வார்கள். உங்களிலும் கூட அநேகர் இந்த விஷயங்களை மறந்து விடுகின்றனர். அப்படின்னா நான் அங்கே தான் போகணுங்கிற லட்சியம் இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை திரேதாயுகத்துக்கு போய்க்கலான்னா அது எப்படிப்பட்ட உலகம்னு தெரியல. சத்தியுகம், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற. ராஜதானி ஸ்தாபனை என்பது ஆகவே செய்யும். அப்படின்னா எல்லா விதமான முயற்சி பண்ணக்கூடியவர்களும் நம்பர் வைஸாக இருப்பாங்க. மனமுடைந்து போகக்கூடாது. முயற்சி செய்கிறதுல நீங்கள் ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிற. என்னால் முடியல புருஷார்த்தம் பண்ணுறதுக்குன்னு. இது புருஷார்த்தத்தின் விஷயம். முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மனசுடைஞ்சு போய் உட்காந்துக்க கூடாதுங்கிற. பாபா அனைத்து குழந்தைகளையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். எல்லாருக்கும் ஒரே போல ஞானம் சொல்கிறார், ஒரே போல் ஆஸ்தி கொடுக்குறார். நீங்கள் தங்களுக்காக உலகத்தில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்று தன்னைத்தானே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட
செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, இந்த புருஷோத்தம யுகத்தில் தேவி தேவதை ஆவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதி உள்ளவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போகக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, இது எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பார்ட் மற்றும் அவருடைய நிலை அந்தஸ்து தனித்தனியானது. எப்படி ஒருவரின் அந்தஸ்துக்கு ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். வரதானம்: தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். என்னடா பாபா இப்படி சொல்கிறார் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பாபா எவ்வளோ விஷயங்களை எனக்கு சொல்லி புரிய வைக்கிறார், தவறுகளை திருத்துறாரு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கும். ஸ்ரீமத்தெல்லாம் கேள்விகள் எல்லாம் அழிந்துவிடும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே அன்பு தான். இல்லை, யார் எனக்கு இதெல்லாம் இவ்வளோ உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா டெய்லி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யார் அன்பான நாயகியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கடைபிடிப்பதில் கஷ்டம் என்பது அனுபவமாகாது. அன்பின் காரணத்தினால் சதா இந்த ஆர்வம் இருக்கும். பாபா என்ன கூறுகிறாரோ அது எனக்காக தான், நான் செய்தே தீர வேண்டும். அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. பரந்த உள்ளம்னா பாபா சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. கஷ்டமாக எதையும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆகையால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயமும் சிறியதாக ஆகிவிடும். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்திற்கு வருந்துகின்றோம், அதாவது ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அது தோல்வி, அதாவது ஃபெயில் ஆவதற்கான அடையாளம். ஃபீல்னா ஃபெயிலுங்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க அப்படின்னா, வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். துக்கம் என்பது உங்கள் மனசில் கூட சங்கல்பத்தில் கூட வரக்கூடாதுங்கிற அதுக்கு தான் பாபா இவ்வளோ ஞானம் கொடுத்துருக்காரு. ஞானத்தை யூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபீலிங்லேருந்து வெளியே வந்துடுங்க. அவ்வியக்த சமிங்கை: இப்பொழுது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். ஜுவாலா சுரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான எளிய விதி: சதா தன்னை சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடலை ஓட்டக்கூடிய, இந்த உடல் ஒரு ரதம், இதை ஓட்டக்கூடிய நான் இதுக்கு டிரைவர், சாரதி. மற்றும் ஆத்மா எப்படி இருக்கணும்? சாட்சியா. ஆத்மா, நான் இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கின்றேன். இந்த நினைவு தானாகவே இந்த தேகம் அல்லது எந்த விதமான தேக உணர்விலிருந்து உங்களை விடுபட வைக்கும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்ம இந்திரியங்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும். சூக்ஷ்ம சக்திகள், மனம், புத்தி, சம்ஸ்காரம் இவைகளும் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். 5 கர்ம இந்திரியமும் சரி, மனம், புத்தி, சம்ஸ்காரமும் சரி, ஆத்மா இதை நான் ஓட்டக்கூடியவன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இது ரதம், இதை நான் என்னுடைய முழு கண்ட்ரோல், நான் தான் இதை செஞ்சிட்ருக்கேன், ஆத்மா நான் புரிஞ்சிட்டிங்கன்னா கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் ரெண்டுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். அச்சா. ஓம் சாந்தி.